ப்ரோ இன்டர்வியூல ரிஜெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு லாஸ்ட் மினிட்ல எப்படி ப்ரிப்பேர் பண்றது? ஒரு இன்டர்வியூக்கு 3 நாளா ராப்பகலா ப்ரிப்பேர் பண்ணி கான்செப்ட்ஸ்லாம் மனப்பாடம் பண்ணி இப்போ அந்த இன்டர்வியூல ரிஜெக்ட்டும் ஆயிருக்கேன். 4:30 மணி இன்டர்வியூக்கு 4:29 வரைக்கும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்த்துட்டு அந்த இன்டர்வியூல போய் செலக்டும் ஆயிருக்கேன். அதனால நீங்களும் போய் ரீல்ஸ் பாருங்கன்னு நான் சொல்லல. நீங்க இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி லாஸ்ட் மினிட்ல ஏன் ஓவரா ப்ரிப்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு 3 ரீசன் சொல்றேன். தேர்ட் ரீசன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட், நீங்க லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ற எல்லாமே உங்களோட ஷார்ட் டர்ம் மெமரியில இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச கான்செப்ட்ஸ்லாம் உங்களோட லாங் டர்ம் மெமரியில இருக்கும். ஷார்ட் மெமரியில உங்களால ஒரு சில கான்செப்ட்ஸ் தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். இதனால அந்த ஷார்ட் மெமரியில இருக்க கான்செப்ட்ஸ்ல இருந்து யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டாங்கன்னா உங்களால ஒரு வார்த்தையோ 2 வார்த்தையோ தான் பதில் சொல்ல முடியும். அதுக்கு மேல உங்களால கண்டினியூஸா பதில் சொல்ல முடியாது. இதனால இன்டர்வியூல உங்களோட கான்ஃபிடன்ஸ் டவுன் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க சொல்ற பதிலுக்குலாம் உங்களால கரெக்டான ஆன்சர் சொல்ல முடியாம போகும். செகண்ட், நீங்க அதிகப்படியான டேட்டா பைல் அப் பண்ணும்போது தெரிஞ்ச क्वेश्चन கேட்டா கூட உங்க பிரெயின் வந்து அந்த கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு பயங்கரமா டைம் எடுக்கும். இப்போ ஒரு கம்ப்யூட்டர்ல எக்கச்சக்க டேப் ஓபன் பண்ணிட்டு திடீர்னு ஒரு டேப் ஓபன் பண்ண சொன்னா என்ன ஆகும்? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். மூணாவது முக்கியமான ரீசன், என்ன ஃபாலோ பண்ற நிறைய பேருக்கு தெரியும், இன்டர்வியூல நம்ம ரிஜெக்ட் ஆகிறது நம்ம கையில மட்டும் இல்ல, அதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குது. நீங்க ஓவரா ப்ரிப்பேர் பண்ணும்போது உள்ளுக்குள்ள உங்க மைண்ட் வந்து கண்டிப்பா செலக்ட் ஆகியே தீரணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்ல இருக்கும். இன் கேஸ் நீங்க ரிஜெக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா நம்ம இவ்ளோ ப்ரிப்பேர் பண்ணியுமே ரிஜெக்ட் ஆகுறோமே, அப்ப நம்ம ஒண்ணுத்துக்குமே லாய்க்கு இல்ல போலயே, நமக்கு எதுவுமே தெரியாது போலயே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பத்தி உங்களுக்கே क्वेश्चन வர ஆரம்பிக்கும். அதுவே நீங்க வந்து இவ்வளவு நாள் நான் கத்துக்கிட்டதை வச்சு போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றேன், செலக்ட் ஆகுறது ரிஜெக்ட் ஆகுறது என் கையில இல்ல அப்படிங்கிற மைண்ட் செட்ல நீங்க போனீங்கன்னா நீங்க ரிஜெக்டே ஆனாலும் நெக்ஸ்ட் டைம் நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா நீங்க அடுத்த இன்டர்வியூக்கு ரெடியாக போயிருவீங்க. So don't ever try to overload your brain, especially before interviews.